நிலையான புகழுக்குரிய தூய்மை மிகு நற்கருணைக்கு எல்லா காலமும் ஆராதனையும் புகழும் ஆட்சியும் உண்டாக கடவது. நிலையான புகழுக்குரிய தூய்மை மிகு நற்கருணைக்கு எல்லா காலமும் ஆராதனையும் புகழும் ஆட்சியும் உண்டாக கடவது. நிலையான புகழுக்குரிய தூய்மை மிகு நற்கருணைக்கு எல்லா காலமும் ஆராதனையும் புகழும் ஆட்சியும் உண்டாக கடவது. அரியணையில் வீற்றிருப்பவரே, உமக்கே ஆராதனை. ஆட்டுக்குட்டியானவரே, உமக்கே ஆராதனை. அரியணையில் வீற்றிருப்பவரே, உமக்கே ஆராதனை. ஆட்டுக்குட்டியானவரே, உமக்கே ஆராதனை. ஆண்டவருக்குள் பிரியமான சகோதர சகோதரிகளே, இன்று ஆகஸ்ட் மாதம் 19ஆம் தேதி புதன்கிழமை. அவர்கள் வாயினின்று என் மந்தையை மீட்பேன், அவை இனி அவர்களுக்கு உணவாகாது என்கிற எசேக்கியேல் நூலின் வார்த்தைகளை ஆண்டவர் இன்று நமக்கு அருளுகிறார். ஆயர்களாக இருந்து கொண்டு ஆடுகளை வழிநடத்த வேண்டிய நிலையில் இருப்பவர்கள் ஆடுகளை அழித்தொழிக்கும் வேதனையை ஆண்டவர் சாடி நிற்கிறார். இதோ, யார் எந்த தவறை செய்தாலும் அவர்கள் அழிக்கப்படுவார்கள் என்பதை ஆண்டவர் இன்று மிக தெளிவாக வெளிப்படுத்தும் இந்த வார்த்தைகளை கேட்டு, நீதியுள்ள தேவன் எல்லோருக்கும் நீதியை ஒரே விதமாகவே வழங்குவார். இந்த உண்மையை உணர்ந்தவர்களாக ஆண்டவரை புகழ்ந்து பாடி ஆராதிப்போம். ஆண்டவரே நாயர், எனக்கேதும் குறையில்லை. ஆண்டவரே நாயர், எனக்கேதும் குறையில்லை. இன்று திருப்பாடல் 23 நமக்கு அருளப்பட்டிருக்கிறது. ஆண்டவரே என் ஆயர், எனக்கேதும் குறையில்லை என்கிற பல்லவி வார்த்தைகளோடு வரும் இந்த திருப்பாடல் மிகச்சிறந்த திருப்பாடலாகவும் அநேகரால் விரும்பப்படுகிற திருப்பாடலாகவும் பார்க்கப்படுகிறது. இந்த திருப்பாடல் கடவுளுடைய உண்மை இயல்பை நமக்கு அடையாளப்படுத்துகிறது. ஆகவே உலகத்தில் மற்ற காரியங்களையும் மனிதர்களையும் நமக்கு முன்னோடிகளாக வைத்துக்கொண்டு நாம் நம்மை இழந்து விடாதபடி கடவுளை ஆயராக வைத்து அவருடைய இரக்கத்தில் பயணிக்க அருள் வேண்டி மன்றாடுவோம். ஆண்டவரே நாயர், எனக்கேதும் குறையில்லை. ஆண்டவரே நாயர், எனக்கேதும் குறையில்லை. அவர் எனக்கு புத்துயிர் அளிப்பார் என்கிற வார்த்தையின்படியாகவும், தம் பெயருக்கேற்ப நீ என்னை நீதி வழி நடத்திடுவார் என்கிற வார்த்தையின்படியாகவும் நாம் ஆண்டவரை இன்று தொழுது கொண்டிருக்கிறோம். அவர் நம்முடைய ஆவி பெலன் இழந்து போகிறபோதெல்லாம் புத்துயிர் அளிக்கிறவராகவும், அவருடைய பெயருக்கேற்ப நம்மை நீதியோடு வழிநடத்துகிறவராகவும் இருக்கிறார். ஆகவே கடவுளால் நாம் நிரப்பப்பட்டிருக்கிறோம் என்று நீங்கள் உணர்ந்தால், அவர் காட்டும் நீதி வழியில் நாம் நடந்து அவரை மாட்சிப்படுத்துவோம். ஆண்டவரே நாயர், எனக்கேதும் குறையில்லை. ஆண்டவரே நாயர், எனக்கேதும் குறையில்லை. உண்மையாகவே என் வாழ்நாளெல்லாம் உம் அருள் நலமும் பேரன்பும் என்னை புடைசூழ்ந்து வரும். இந்த வார்த்தைகள் உண்மையிலும் உண்மையான வார்த்தைகள். கடவுளை ஆயராக ஏற்றுக்கொண்டு ஆண்டவரின் வழியில் அவர் குரல் கேட்டு நடக்கிற பிள்ளைகள்
அவருடைய அருள் நலத்தினால் புடைசூழ்ந்த ஒரு நிலையில் வழிநடத்தப்படுவார்கள். அவருடைய பேரன்பு உங்களை நிறைத்து பாதுகாக்கும். இந்த நல்ல ஆசீர்வாதத்திற்குள் நாம் இந்த நாளில் பயணிக்க அருள் வேண்டி மன்றாடுவோம். ஆண்டவரே என் நாயர், எனக்கேதும் குறையில்லை. ஆண்டவரே என் நாயர், எனக்கேதும் குறையில்லை. அன்பின் பரம பிதாவே, நன்றியோடு உம்மை துதிக்கிறோம், உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம். ஆண்டவருடைய வார்த்தை உயிருள்ளது, ஆற்றல் வாய்ந்தது என்கிற வார்த்தை கேட்ப இன்று நீர் கொடுத்த இந்த வார்த்தைகளுக்காக நன்றி செலுத்தும் நாங்கள் அந்த ஆற்றல் நிறைந்த வார்த்தை எங்களை ஆற்றலுள்ள பிள்ளைகளாக உயர்த்துவதாக. இயேசுவின் பரிசுத்தமான கரத்தில் எங்களை ஒப்பு கொடுத்து செபிக்கிறோம். ஆமென். நாமல்ல இறைவன், தந்தை, மகன், தூய ஆவியார் உங்களையும் உங்கள் குடும்பத்தையும் நிறைவாய் ஆசீர்வதிப்பாராக. ஆமென். அடைக்கலமானவரே, படைகளின் ஆண்டவரே, அடைக்கலமானவரே, படைகளின் ஆண்டவரே, இடுக்கண் வேளையிலே ஏற்ற துணை நீரே, இடுக்கண் வேளையிலே ஏற்ற துணை நீரே, உமக்கே ஆராதனை, உமக்கே ஆராதனை, உமக்கே ஆராதனை, உமக்கே